போன வீடியோல நான் வந்து வரக்கட்டு அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து 2 இடத்தை காட்டினேன் மாஞ்சோலையில. சோ அந்த வியூ பாயிண்ட்ல பார்த்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு டேம் அண்ட் பாபநாசம் டேம் ரெண்டும் ஒரே இடத்துல தெரிஞ்சது. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி இடம் தான், குதிரை வெட்டி. சோ குதிரை வெட்டிங்கிற அந்த இடத்துலதான் வந்து இப்ப நம்ம இருக்கோம். மாஞ்சோலையில இது வந்து ஒரு வாட்ச் டவரா இருக்கக்கூடிய, மாஞ்சோலைக்கு அப்புறம் வந்து நாலுமுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஊத்து, இந்த பக்கம் குதிரை வெட்டி, இப்படி நிறைய இடங்கள் இருக்கு. அந்த குதிரை வெட்டி வந்து ரேரா எல்லாரும் அவ்வளவா வரமாட்டாங்க. அது ஒரு ஏரியா, ஒரு வாட்ச் டவர் இருக்கு. தூரத்துல அங்க ஒரு பில்டிங் போட்டுருக்காங்க. சோ அதுதான் வந்து ஒரு ரிசார்ட். நீங்க KMTR வெப்சைட்ல போனீங்கனாலும் இதோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அங்க நீங்க ரூம்ஸ் வந்து ரெண்ட் எடுக்கலாம். இப்போ 4500 rupees ரெண்ட் 1 டேக்கு சொல்றாங்க. அங்க நீங்க ரெண்ட் எடுத்து இங்க வந்து நீங்க தங்கலாம். அங்க ரெண்ட் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஸ் உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லயே நீங்க புக் பண்ணா எப்பவுமே பிஸியா இருக்கும். சோ இந்த ஒன்லி தங்குற இடம் பாத்தீங்கன்னா டோட்டல் இந்த 5 எஸ்டேட் ஏரியா ஒட்டுமொத்தமா இந்த ஏரியால பாத்தீங்கன்னா தங்குறதுக்குன்னு வந்து நம்ம வாடகை கொடுத்து இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் கூட நிறைய இடம் இருக்கும். ஆனா இங்க தங்குறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான். அங்க மட்டும் தான் தங்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு பாருங்க, குட்டி 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 எவ்வளவு மவுண்டைன்ஸ் இருக்கு பாருங்க. இதுலதான் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஃபுல்லாவே இந்த குட்டி குட்டி மவுண்டைன்ஸ்குள்ளேயே தான் சுத்தி 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 நாங்க டிராவல் பண்ணி வந்திருக்கோம். நேற்று பார்த்து அந்த வரக்கட்டுங்கிற வியூ பாயிண்ட் வந்து அந்த பக்கம் இருக்கு. அந்த லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய பார்த்துக்க சைடு இருக்கு. அதுல இருந்து அப்படியே சுத்தி நாங்க வந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். இதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த டைம்ல. டூரிஸ்ட் இன்னைக்கு வந்து பக்ரீத் டே அன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ நிறைய பேர் டூரிஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய வண்டி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, டூரிசம்காக நம்ம எந்த ஒரு ஊருக்கு போனாலும் டூரிசத்தை நம்ம என்ஜாய் பண்றதோட முக்கியமா செய்ய வேண்டியது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான இயற்கை வளங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். நான் பார்த்த வரைக்கும் இந்த இடம் தான் ரொம்ப தூய்மையா தான் இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் போனா நிறைய ஒரு ரிசார்ட் போனா அதுக்கு பின்னாடி அவ்வளவு குப்பை கூலங்கள் இருக்கும். ஆனா இங்க பாருங்க நீட்டா தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இங்க வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால நீட்டா இருக்கு. இது மாதிரியே எப்பவுமே குறைவா மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்டேட்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே வாலண்டியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பி எழுதி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் 7க்குள்ள எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதுக்கு மாதிரி 25% செட்டில்மெண்ட், சாவி ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் செட்டில்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிரும். இப்போ இந்த இடத்துல டூரிசம் எல்லாம் டெவலப் பண்ணுறது பிளான் இருக்காங்க. ஸோ அப்படி டெவலப் பண்ணும்போது இந்த இயற்கை இதே மாதிரி காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ கேரளாவில் வந்து எக்கோ டூரிசம்ல கவின்னு ஒரு பிளேஸ் இருக்கு, கவி பிளேஸ் இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூரஸ்ட் ஏர் இருக்குங்கிறாங்க. அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் தான் அலௌட் அப்படிங்கிற ஒரு கணக்குலாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான செக்கிங் பிறகு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இந்த இடத்த வந்து சுத்தி பார்க்க அலோவ் பண்ணாங்கன்னா இந்த இடங்களும் நல்லா இருக்கும். அப்படியே அந்த இயற்கை அப்படியே இருக்கும். மக்களும் வந்து ஒரு நல்ல இயற்கையான இடத்தை வந்து ரசிக்கலாம். இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஞ்சோலை நேற்று இன்று சூழல் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப இன்றைய நிலைமை ஆகஸ்ட் 7ஓட இங்க ஒட்டுமொத்தம் எல்லாரும் காலி பண்ணி போறாங்க. இந்த ஊர்லயே கடந்த 3-4 தலைமுறைகளா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவருடைய பேர் பிரபு. வணக்கம். சோ உங்க தாத்தா காலத்துல இங்க வந்துட்டீங்களா? ஆரம்பிச்சு 96 வருஷம் கிட்ட ஆகுதுன்னா அவ்வளவு வருஷமா உங்க ஃபேமிலிக்கு இருக்காங்க. 57 தாத்தா இங்க வேலை பார்த்தாங்க. அப்புறம் உங்க அப்பா வேலை பார்த்தாங்க. இங்கே தான் இருக்கீங்க. சோ நீங்க அந்த டைம்ல பார்த்த இந்த ஊருக்கும் இப்போ எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு? அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் 8000 பேர் இருப்பாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லாருமே படிச்சு அவங்கவுங்க வேலைக்கு போறதுனால இப்ப இருக்கிறது மொத்தத்திலே ஒரு 1000 பேருக்குள்ளதான் அவ்வளவுதான் இருக்காங்க. சோ போன தலைமுறை மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. 3வது தலைமுறைக்குள்ள பிள்ளைங்க யாருமே வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வரல. அவங்க கிளம்பி வெளியில போயிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து இப்ப முடிவுக்கு வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பி போக வேண்டிய ஒரு சூழல். உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய மனநிலை? இந்த இடத்த விட்டு பிரியறது, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கு போறதுல, இருந்தாலும் நம்மளோட தாய் தோப்பம் இங்க இல்ல இல்லையா, அதனால எங்களுக்கு வந்து ஒரு வருத்தமா தான் இருக்கு. ஓகே ஓகே. சோ அவங்க எல்லாம் இருந்து இங்க இருந்தா பரவாயில்ல. சோ ஒருவேளை அரசு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க இங்கேயே இருக்கலாம், ஆனா இந்த தொழில் தேயிலை தொழில் பண்ண முடியாது, வேற ஏதாவது தொழில் பண்ணி பழச்சுக்கோங்க, இங்கே நீங்க தங்கலாம்னு அனுமதி கொடுத்தா நீங்க தங்குவீங்களா? கண்டிப்பான முறையில தங்குவோம். ஓகே ஓகே. அப்ப அந்த ஊரை விட்டு போக உங்க மனசு இல்ல. சரி, இந்த ஊர்ல உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த தேயிலை தான். தேயிலை தான் எப்பவுமே சாப்பாடு. ஓகே ஓகே ஓகே. சோ இங்க மத்த மக்கள் வசிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? வெளியூர்ல போய் வாழ்றதுல அவங்க என்ன சிரமம் இருக்குன்னு நினைக்கிறாங்க? இந்த கிலோமீட்டருக்கும் அங்க உள்ளதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. வெயில் ஒத்துக்கிடாது. நாங்களாம் இப்ப இங்க இருந்து காலையில போனோம்னா சாயந்தரமே மேல வந்துடும். ஏன்னா அந்த வெயில் வந்து எங்களுக்கு ஒத்துக்கிடாது. ஸ்கின் அலர்ஜி மாதிரி அந்த மாதிரி இருந்தோம். சரி, அப்போ அங்க போய் அடாப்ட் ஆகுது ஒரு சிரமமான விஷயம் தான். கொஞ்ச நாள் கழிச்சு நிச்சயமா இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு சக்தியை கொடுக்கட்டும். போகக்கூடிய புது வாழ்க்கையில உங்களுக்கு ஆசைப்பட்ட பல நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். நன்றி. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. வணக்கம்,
பேர் நடராஜன். நடராஜன் சார் வந்து என்னுடைய கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய மகள் வீடு இங்க இருக்கு. சோ அவங்க வந்து பல வருஷங்களா இங்க வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஊருக்கு நீங்க வந்து ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. இங்க உள்ள மக்கள் எல்லாம் பாப்பீங்க. சோ உங்களுடைய பார்வையில் இந்த மக்கள் எப்படி, இந்த இயற்கை பாதுகாக்கிறதுல ஆகட்டும், இங்க இருக்கிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும்? நான் பார்த்த வரைக்கும் 40 வருஷமா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முன்னேற்றம் எதுவுமே இல்லை. ஏதோ நம்ம சம்பளம் வாங்கினோம், அதை வச்சு குடும்பம் நடத்தினோம், பிள்ளைங்களை படிக்க வச்சோம். அதோடு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இனிமேல் அவங்க என்ன செய்ய போறாங்கிறதுக்கு ஒரு அந்த கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை தமிழக அரசு பார்த்து செஞ்சு கொடுக்கணும். கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, நீங்க பார்த்த வரைக்கும் இந்த மக்கள் எல்லாம் தொடர்ந்து பாக்குறீங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்களா, இல்ல ரொம்ப கடினமான வேலைங்கிறதுனால? அவங்க கடினமான உழைப்பாளி, ஆனா ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே, கடினமான உழைப்பாளி வந்து நல்லா ஹாப்பியா, எனி டைம் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா பெருசா என்டர்டைன்மெண்ட் எதுவும் கிடையாது. இந்த மரம் செடி தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து மலைகள் தான் எல்லாமே தெய்வம். அந்த தேயிலை தோட்டமும் மலைகள் தான் அவங்களுடைய தெய்வம். அவங்க அதை வணங்கிக்கிட்டு அந்த கடுமையான உழைச்சிக்கிட்டு பல காலம் ஓட்டிட்டாங்க. இதுக்கு அப்புறமும் இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணுங்கிறது தான் நிச்சயமா ரொம்ப கண்டிப்பா அவங்களுடைய ஆசை நிறைவேறட்டும். அது மட்டும் இல்ல, நான் பேசின எல்லாருமே சொன்னது என்னன்னா, எங்களுடைய இறைவனுடைய பாதுகாப்பு நாங்க இருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்ததில்லைன்னு சொன்னாங்க. அவங்க அந்த நம்பிக்கை தான் அவங்க இவ்வளவு தூரம் வாழ வச்சிருக்கு. அதே நம்பிக்கை அவங்களுக்கு வேறு ஒரு வெளிச்சத்தை காட்டும்னு நம்புவோம். மாஞ்சோலையில இருக்கோம். இங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அஜீஸ் இருக்காரு. 4வது தலைமுறை அவங்க தாத்தா காலத்துல இங்க வந்திருக்காங்க. தாத்தாவோட அப்பா, அதுக்கப்புறம் இவங்க அப்பா எல்லாருமே இங்க படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து இப்ப இங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த ஊரை விட்டு போறது எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கா, இல்ல ஓகே பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டமா இருக்கு. கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ்ல கடலாம் இருக்கும். நிறைய எதுவுமே இல்லை, மரம் செடி கொடி தான் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு? அவரால் வார்த்தைகள்ல சொல்ல முடியல. ஆனாலும் கூட அவருடைய உணர்வு, அவருடைய கண் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் மொபைல் கேம்ஸோட இருக்கும்போது இவங்க எல்லாம் இயற்கையோட இருந்திருக்காங்க. பிறக்கும்போது ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அந்த வரம் கொஞ்சம் பறிக்கப்படுறது மாதிரி தான் இருக்கு. இங்க அந்த தண்ணி குறிப்பா சொன்னா, அந்த தண்ணி வந்து நாங்க 2 நாள் குடிச்சோம். அவ்வளோ டேஸ்ட். எப்போ மாதிரி தான் தண்ணியை விரும்பி குடிப்போம். இன்னைக்கு கிளம்புறப்ப எங்களுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கிறப்போ அங்கேயே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இன்னும் வெளியில ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. இங்கேயும் நீங்க பழையபடி உங்களுடைய நிலங்களை மீட்டி வந்துட்டு போறதுக்கான சான்ஸும் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அதுக்காக மெர்சி இருக்காங்க. ஸோ மெர்சி, நீங்க வந்து இந்த ஊர் கிடையாது, ஆனா இந்த ஊர்ல வந்து கல்யாணமாகி வந்திருக்கீங்க. ஸோ உங்க நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர்னு சொன்னீங்க. ஸோ கோயம்புத்தூர் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்துட்டீங்க, இப்போ இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டீங்க, இப்போ ஊரை விட்டு போகணும், உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த ஊரை விட்டு போறதுக்கு இஷ்டம் இல்ல, ஆனா வேற வழி இல்ல. கம்பெனில இருந்து அனுப்புறாங்க, நம்ம போய் தான் ஆகணும். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க போறோம். எதனால இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த ஊர் கிளைமேட், இங்க உள்ள மக்கள், கீழே போனா இந்த பாசங்கள் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது, சந்தேகமா இருக்கு. சோ எப்படி நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்தீங்க, இந்த கல்ச்சர்லாம் உங்களுக்கு புதுசாங்க, கட்டிடம்லாம் இருக்கும், பட் இங்க அப்படிலாம் இருக்காது. இங்க வந்தோடனே உங்களுக்கு ஈஸியா எல்லாம் பழகிட்டாங்களா? பழகல, கொஞ்ச நாள் கஷ்டம் தான் பட்டோம். நல்லா எங்களே பாத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா அப்பா இல்லாத ஃபீலிங் இல்லாம நாங்க நல்லா இருந்தோம். இப்ப கீழே போய் எப்படி இருக்க போறோமோ என்னங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமா தான். எந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுவீங்க இந்த ஊர்ல? கிளைமேட், சாப்பாடு, இன்னொன்னு தண்ணி தான் மெயினா. தண்ணி, இந்த மக்களே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சந்தோஷம். நினைவுகள் அவங்க மனசுல இருக்கும். மீண்டும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில நம்பிக்கையோட காத்திருக்கோம். நன்றி. மாஞ்சோலையில இருக்கோம். கல்லூரி மாணவி அனுஷா இருக்காங்க. 12th முடிச்சுட்டு தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறாங்க. பிறந்ததுல இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? இந்த ஊர் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ஏன் பிடிக்கும்? கிளம்ப போறீங்களா? எப்படி இருக்கும்? இந்த ஊர்ல இது போனதுக்கு அப்புறம் எதை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? சரி, ஓகே. இப்ப ஏதாவது உங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்பு கிடைச்சு மீண்டும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னா சந்தோஷப்படுவீங்களா? இருந்தாலும் சூழ்நிலை, காலம், மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாமே இருந்தாலும்
இருந்து அங்க பணியாற்றிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரே கேள்விக்குறி என்னன்னா, உங்களுக்கு இதை விட்டா வேற தொழில் தெரியாத ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த ஊர்ல நாங்க வாழ்ந்துட்டோம், இப்போ புதிய மனிதர்கள் கூட பழகிறதே வந்து எங்களுக்கு கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஏதாவது ஒரு முடிவு வரும், நல்ல விஷயம் வரும், எல்லாரோட எதிர்பார்ப்புமே நாமும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 4 முக்கிலேருந்து அடுத்த இடத்துக்கு போக போறோம். ஊத்துக்கு அப்புறம் குதிரைவெட்டி, இதுக்கப்புறம் கோதையாறு. ஸோ கோதையாறுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்டுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போயிடலாம். அந்த இடத்துல போய் பார்க்கலாம். இதுதான் கோல்ஃப் கிரவுண்ட். 96 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கோல்ஃப் மேட்ச் எல்லாம் நடந்திருக்கு. வெள்ளக்காரங்க காலத்துல அதிகமா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் 1996 வரைக்கும் இங்க வந்து கோல்ஃப் மேட்சஸ் நடந்திருக்கு. உள்ளூர்ல இருக்கிற மக்களும் இங்க வந்து கோல்ஃப் விளையாண்டுருக்காங்க. பாக்கிறதுக்கே உங்களுக்கு தெரியும், டிவில அந்த கோல்ஃப் கிரவுண்ட் எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். 96ல வந்து ஒரு பெரிய மேட்ச் இங்க நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நார்த் இந்தியன் டீமுக்கும் இங்க உள்ள லோக்கல் டீம் கிடையாது ஒரு சின்ன கிளாஷ் ஆயிருக்கு. அப்போ வந்து மக்கள்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டதுல ஒரு பெரிய கேஸ் ஆகி அதுக்கு பிறகு இந்த இடத்துல கோல்ஃப் நடக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோல்ஃபே நடக்காம இந்த இடம் வந்து ஒரு காடு மாதிரி மாறிடுச்சு. இந்த கோல்ஃபுக்காக டெவலப் பண்ணப்பட்ட இடம்ங்கிறதுனால அந்த ஷேப் மட்டும் அப்படியே இருக்கு. ஜெனரல் பப்ளிக் வர்றவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு அப்புறமா போய் பார்க்க முடியாது. அதுதான் விஷயம். எங்கன்னு பாத்தீங்கன்னா மாஞ்சோலை, அதுக்கு அடுக்கக்கூடிய ஊத்துங்கிற ஊரு. இப்ப இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஊத்துல வந்து லுக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் சொல்றாங்க. அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். லுக் அவுட் அப்படின்னாலே வந்து லுக் அவுட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதே இடத்துல நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து அந்த காரையார் டேம் இருக்கக்கூடிய பகுதி. அதுல இருந்து அந்த இடத்த பாருங்க. அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி முடிகிற இடத்துல இருந்து ஒரு குட்டியா ஒரு வெள்ளை கலர்ல தெரியுது தூரத்துல. அதுதான் வானதீர்த்தம், அந்த பானதீர்த்தம்ங்கிற அருவி. அதுக்கு மேல வந்து கல்யாண தீர்த்தம்ங்கிற அருவி இருக்கு. அதெல்லாம் இப்ப அலோடு இல்ல. முன்னாடி அந்த போட்டிங்ல வந்து இறக்கி விட்டு நடந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க நல்ல பளிச்சுன்னு ஒரு அருவி தெரியுது பாருங்க. இது வந்து சிற்றருவின்னு சொல்றாங்க. மேல இருந்து உச்சில இருந்து வருது. அதோட டாப் இப்ப நல்ல மேகம் மறைச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சது. அந்த டாப்ல ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த அகஸ்தியா பீக், அகத்திய மலை. அகத்தியர் தவம் பண்ண இடம். அங்க வந்து அகத்தியரோட பீடம் இருக்கு. அங்க வருஷம் குறிப்பிட்ட நாட்கள் முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு இருந்தாங்க. இப்ப கேரளால இருந்து ஒரு பேக்கேஜ் ட்ரிப் மாதிரி போறாங்க. 4 நாள் போயிட்டு வந்துட்டு அங்க மேல போய் பாத்தீங்கன்னா ஒரு மணி அடிச்சா கூட உடனே மழை பெஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் வந்து வானத்தை தொடுற மாதிரி இருக்குங்கிறாங்க. அந்த அகஸ்திய மலை தான் உச்சி, இந்த ஒட்டுமொத்த பொதிகை மலையோட உச்சி. இது அகஸ்திய மலைன்னு ஒரு பேரா சொல்றாங்க. இந்த இடங்கள்லாம் வந்து அப்படியே அந்த இயற்கை மாறாம இருக்கிறது காரணம் என்னன்னா இங்க காலடி தரம் வந்து கொஞ்சம் கம்மியாப்படுது. மனிதர்களுடைய காலடி தரம் ரொம்ப கம்மியாப்படுது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய பெர்மிஷன் வாங்கி நிறைய கட்டத்துக்கு இங்க வர வேண்டியதா இருக்கிறதுனால அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஒட்டுமொத்தமா இங்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஊர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அழகு சூழ்ந்தது. அதுவும் வந்து உலகத்திலே அதிகம் இந்த புளோரா பானாஸ்ன்னு சொல்லுவாங்க மலைகள். அது வந்து மிக அதிக அளவுல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மலைன்னு பார்த்தா நம்ம அகத்திய மலை தான். பின்னாடி பேசிய பொதிகை மலை அகத்திய மலை தான். அங்கதான் வந்து அந்த அளவுக்கு அதிகமான அந்த புளோரா பானாஸ் அந்த உயிர்கள்லாம் வந்து இருக்கு. அந்த உயிர்கோளம், அகஸ்திய மலை உயிர்கோளம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு ரிச்சான ஏரியா. எப்படி அமேசான நம்ம பெருமையா பேசுறோமோ அமேசானுக்கு ஈக்குவலா இங்கேயும் வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. ஆனா அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய புக்ஸ் வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் வெளியா இருக்கு. குறிப்பா ஏட்ரின்னு ஒரு அமைப்பு இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஒரு இயற்கை வளம் மிகுந்த ஒரு பகுதியில நம்ம இருக்கோங்க. நம்மளாம் வந்து பெருமைப்படணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே ஒரு சின்ன ஆறு மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்கேருந்து உருவாகிற தண்ணி, தாமிரபரணி உருவாகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன இலையில இருந்தா வடிவுறாங்க. ஆடு தாண்டும் காவிரின்னு சொல்லுவாங்க. காவிரி வந்து உருவாகிற இடத்துல ஆடு தாண்டி போற அளவுக்கு தான் சின்னதா தான் ஸ்டார்ட் ஆகுது. தாமிரபரணி உருவாகி சின்ன இலையில இருந்தா அது வடிகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பல சிற்றாறுகள், கிளையாறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் உருவா மாறி ஒரு பெருநதியா மாறி அது வந்து போயிட்டு இருக்கு. இங்க வந்து இப்போ அமைதியா இருக்கும். இந்த இடத்து வழியா தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வெள்ளம் கொட்டி தீர்த்து தூத்துக்குடி வரைக்கும் வந்து அந்த தண்ணீர் வந்துச்சு. ஒரு பிரம்மாண்டமான மேகம் நகர்ற அந்த அழகை பாருங்க. ஒரு ஊர்வலம் போற மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு அழகான பனியும் மேகமும் சேர்ந்து எப்படி வந்து நகருது. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து கண்கோடி வேண்டும் தான் சொல்லி இப்படிப்பட்ட காட்சிகளும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காம தேட்டர், மால் அப்படிலாம் சுத்தாம இது மாதிரி இயற்கையை நோக்கி உங்க குழந்தைகளை கூட்டுவாங்க.
நம்ம காட்டுல தான் மனிதன் வாழ்ந்தான். ஆனா காடை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் காட்டுக்குள்ள போக துடிக்கிறான். காரணம் என்னன்னா மனிதனுடைய உயிர் சக்தி ஆதாரம் காட்டுல தான் இருக்கு. அவங்க பிள்ளைகளை நிறைய இந்த மாதிரியான பயணங்களை கூட்டுவாங்க. இங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இயற்கையை நேசிக்க கத்துப்பாங்க. அதை தாண்டி அவங்களுடைய உடம்பு எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி பெறும், வலு பெறும். ஒரு மலை பயணம் செய்தா ஆயுள்ல ஒரு மாதம் கூடும்னு சொல்றாங்க. இது மாதிரியான காடுகள் மேடுகள் அதாவது இயற்கையை சுவாசிச்சுட்டு போனா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அடுத்த ஒரு மாதம் உங்க வேலை உங்களுடைய எல்லா பணிகளையுமே வந்து ரொம்ப ஒரு பிரிஸ்கா செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி கிடைக்கும். மாஞ்சோலை நேற்று இன்று முதல் பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். மாஞ்சோலை உருவான வரலாறு, இந்த இடம் எப்படி மன்னர்கள் குடும்பத்துக்கு கிடைச்சது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நடந்து பேசணும். இன்னைக்கு நிறைய இடங்கள் இருக்கு. இப்போ எப்படி இருக்கு, நீங்க பல பேர் அடிக்கடி வந்து பார்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய இடங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். நிறைய பேர் சிறப்புகளை வந்து பார்க்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பாலம். இது வந்து ஒரு இரும்பு பாலம். ஆனா இது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மரப்பாலமா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 80-90 வருடங்களுக்கு மேல மரப்பாலமா இருந்து இதை கனெக்ட் பண்ண ஒரு பாலம். ஆங்கிலேயர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பாலம். இந்த ஊரே வந்து நம்ம வந்து இயற்கையுடைய அதிசயத்தை வியந்து பார்க்கிறோம். அதே அளவுக்கு நம்ம மனிதர்களுடைய அதிசயத்தை வியந்து பார்க்கிறோம். மனிதர்கள் உருவாக்கின அதிசயங்கள் வந்து நிறைய இருக்கு. தாஜ்மஹால், பல்சா சாய்ந்த கோபுரம், பிரமிடுகள் மட்டும் அதிசயம் இல்லை. இது மாதிரியான மலைவாசல் தலங்கள்ல போடப்பட்டிருக்கக்கூடிய ரோடுகள் தான் மிகப்பெரிய அதிசயம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரோடுகள் வந்து அவ்வளவு ஒரு மலை குடைந்து சாலை எண்ணுக்கிறது பாதை எண்ணுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து மிக பிரமாதமாக வந்து போடப்பட்டிருக்கு. இங்க மட்டும் நம்ம வழியில பாக்குற இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாலைகள் வந்து ரொம்ப பிரமாதமா போடப்பட்டிருக்கு. தண்ணியோடைய சத்தம் நீங்க நின்னோட மனசுக்கு அவ்வளவு ஒரு அமைதியா இருக்கு. ஸோ இது வந்து காக்காட்சியிலேருந்து கோதையாறு போற வழி. இங்க குதிரைவெட்டி, நாலுமுத்து, ஊத்து நிறைய இடங்கள் இருக்கு. இந்த பாதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுற்றிலும் இயற்கை சூழ்நிலை தான் இருக்கு. இங்க எப்படி பாதைகளை உருவாக்குனாங்க, இங்க வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த காலத்துல எப்படி ஒரு கரண்ட் இல்லாம எப்படி இந்த இடத்துல வந்து கம்பி கொண்டாங்க, எப்படி கல்லு போட்டாங்க, எப்படி சுமந்துட்டு வந்தாங்க, ஒரு பேகை சுமந்து தனிக்காக நம்மளால கொண்டு வர முடியல. பார்க்கறது ஆச்சரியமா இருக்கு. இதை மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது மாதிரியான உழைப்பாளர்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஊதியம் கொடுத்தோம், நம்ம காசு கொடுத்தோம், வேலை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. இருக்கிற உழைப்பாளர்கள் எல்லாரையும் நம்ம மதிக்க கற்றுக்கணும். அதுக்காக அவங்களை வந்து மாலை போட்டு கொண்டாடுங்கன்னு சொல்லலாம். குறைந்தபட்சம் ஒரு உழைப்பாளி நமக்காக ஒரு வேலையை செய்யறாரு, நம்ம வீட்டு பக்கம் ரோடு போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு நன்றி சொல்லலாம். சில பேருக்கு வண்டியில வந்து டிராவல் பண்றோம், இறங்கி டிரைவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கும். அங்க மட்டும் இல்ல எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாம். ஒரு அழகான இங்கிலீஷ் பேச சொல்லுவாங்க, ஆட்டிடியூட் உங்க ஆட்டிடியூடா மாறினா உங்க லைஃப் வந்து ரொம்பவே வந்து ப்ரெசென்டா மாறும். அதனால நம்ம அந்த நன்றி உணர்வை வந்து செலுத்தி இந்த சாலையில ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இந்த பாதை இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்காக உருவாக்கப்பட்ட பாதையா இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு சுற்றுலாத்துறை லட்சக்கணக்கான பேர் இந்த பயணம் செஞ்சு போய் இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாம இந்த பாதையை போட்டவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் என்னன்னா இந்த மாதிரியான மலைவாச ஸ்தலங்களுக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய இயற்கையை பாழாக்காமல் இருக்கிறது தான் முக்கியமான கடமையா இருக்கும். மீறி ஊட்டு, நாலுமுத்து, குதிரைவெட்டி, கோவையார் பகுதியெல்லாம் மக்கள் பாடலாம். கோதையாறு அப்படிங்கிற பகுதியில இருக்கும். ஸோ கோதையாறு அந்த பேரே வந்து அழகா இருக்கு. நான் எப்பயும் சொல்ற மாதிரி அந்த காரண பெயர்கள் தான். கோதை ஆறு, அந்த ஆற்றுக்குரிய பெயர் கோதையாறா இருந்திருக்கலாம். ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா டேம் வந்துடும். இந்த டேம் அப்படியே அந்த பக்கம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அம்பாசமுத்திரம் மணச்சரகம், அந்த பக்கம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா உயரம் குறைவு தான், ஒரு 100 அடிக்கு உள்ளதான் உயரம். ஆனா நீளம் வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டருக்கு மேல நீளம் இருக்கும் அந்த டேமோட நீளம்ங்கிறாங்க. இங்க ஆரம்பிக்கிற டேம் வந்து கீரிப்பாறை வரைக்கும் போகுதுங்கிறாங்க. ஸோ இங்கேயுமே கூட பாருங்க நல்ல செழிப்பா வளர்ந்துருக்கு. ஆனா இது எதையுமே பணியாளர்கள் யாருமே வந்து வெட்டலை, ஏன்னா எல்லா பணியாளர்களையும் திரும்ப அனுப்பிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா மாஞ்சோலையில ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இந்த டீ மரங்கள்லாம் அப்படியே வந்து காய்ச்சி செழித்து வளர்ந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ இனிமேல் அதை வெட்டுறதுக்கு யாரும் வரப்போறது இல்லை. ஒருவேளை யாராவது வேறு தொழிலதிபர்கள் இதை எடுத்தாலோ அரசாங்கம் எடுத்து நடத்தினாலோ இந்த இடத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கலாம். ஆனாலும் கூட இனி எதிர்காலத்துல வரக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு கடுமையான உழைப்புக்கெல்லாம் தயாரா இருப்பாங்களா அப்படின்னா வந்து யோசனை தான். இப்ப இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒரு 45 வயதானவங்க அடுத்த எங்களுக்கு தொழில் இல்லைன்னு வருத்தப்படுறாங்க.
ஆனா எதிர்காலத்துல வரக்கூடிய இந்த மாதிரி கடுமையான பணிகள்லாம் இருக்க முடியுமான கஷ்டம் தான் சொல்றாங்க. ஏன்னா மழை பெய்தாலும் அவங்க பணி செய்யணுமா. அதுல சொல்றாங்க ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூலி வந்து 170 ரூபாய் 200 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 250 350 ஆகி இப்பதான் 450 ஆகிருக்காங்க. இப்ப ரிட்டைர்மெண்ட் வர போறாங்க. அதுலயும் ஆண்களுக்கு 4 மணி நேரம் தான் வேலை நேரமா, பெண்களுக்கு 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆண்களுக்கும் அதே சம்பளம், பெண்களுக்கும் அதே சம்பளம். இன்னைக்கு நேத்து இல்ல, ஆதி காலத்துல இருந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல சம உரிமை வழங்கப்பட்டாலும் இது மாதிரியான உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் கொஞ்சம் குறைவான சம்பளம் தான் வழங்கப்படுதுங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா பச்சை பசேல்னு இருக்கு பாருங்களேன். ஸோ இது வந்து இனி இப்படி ஒரு எஸ்டேட்லாம் உருவாக்க முடியுமான கஷ்டம் தான். இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துல உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்த கல்டிவேட் பண்ணி அதை அவங்க உருவாக்குன வரலாறுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு. எப்படி இந்த தேயிலை தோட்டங்கள்லாம் உருவாச்சு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய கிளைமேட்டிக் கண்டிஷனுக்காக மலைவாச ஸ்தலங்களை தேடி வந்து வசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல பயிரிடக்கூடிய அளவுல இந்த தேயிலை சார்ந்து காஃபி சார்ந்த விஷயங்கள்னால பயிரிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆங்கிலேய மரங்கள், நிறைய இங்கிலீஷ் ட்ரீஸ் தான் இருக்கு, அதான் நிறைய வளர்த்துருக்காங்க. விதவிதமான ஆங்கில பழங்கள் இருக்கு, இந்த கிளைமேட்டுக்காக நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அப்போ அவங்க பண்ணது இப்போ வரைக்கும் 100 வருஷத்தை தாண்டி இதெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் இது இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியல. அந்த கடைசி கடத்துல நம்ம இருந்து கோதையாறு டேம் இதுதான் வந்து நீங்க மாஞ்சோலையில கிளம்ப டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்க இருக்கக்கூடியது காமராஜர் கேட்டப்பட்ட டேம். இங்க இதாகக்கூடிய தண்ணி எல்லாமே கன்னியாகுமரிக்கு தான் போகுது, கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் போகுது. இங்கேயோட குவார்டர்ஸ் இருக்கு, விஷயங்களுக்கான தண்ணி இங்கே தான் போகுது. அந்த பக்கம் ஒரு டேம், ஒரு குட்டி டேம், அது பேர் குட்டியார் டேம் சொல்றாங்க. குட்டியாவே இருக்கு. அந்த 2 டேம்ல வந்து கேட்ச் பண்றாங்க. சதுர கிலோமீட்டருக்கு வந்து இந்த தண்ணி எல்லாமே சேகரிக்கப்படுது. இதோட ஏரியா கம்மியா இருக்கும். இங்க இருந்து போகக்கூடிய பாதை வந்து கீரிப்பாறை வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். இதை பார்க்கும் போதுமே அதே தான், மனிதர்களுடைய அந்த உழைப்பின் அதிசயத்தை தான் வந்து நினைக்க தோணுது. எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. கொஞ்சம் ட்ரை டைம். ஸோ ஜூன் மாசம் வந்திருக்கனால இப்போ வந்து கொஞ்சம் தண்ணீர் கம்மியா இருக்கு. இதே தண்ணீர் நல்லா இருக்கிற நேரங்கள்ல வந்தா எக்ஸாக்டா சொல்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த பீரியட்லாம் வந்தா பனி மழை அந்த எழுத்தா இருக்கக்கூடிய ஆளே தெரியாத அளவுக்கு கவலையா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு. சின்ன சின்ன டேம் தான், பெரிய பெரிய டேம்ஸ்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயம் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரியான டேம் கெட்டுறதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தண்ணீரை வந்து ஒரு தேக்கி வைக்கும் போது பல இயற்கைக்கு எதிரான ஒரு செயல். தண்ணீரை எப்படி தேக்கி வைக்கலாம் அப்படின்னா, ஏரி, மிகப்பெரிய குளங்கள் அப்படின்னு சொல்லி தேக்கி வைக்கலாம். அங்க கூட அதுல இருந்து ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல தண்ணி ஓடிட்டே இருக்கிற மாதிரி செய்யலாம். ஸோ அந்த தூரத்துல தெரிஞ்சு பாருங்க குட்டியார் டேம், அந்த பக்கம் குட்டியா தெரிஞ்சு பாருங்க, அதுதான் அது குட்டியார் டேம். எல்லாமே தண்ணி கம்மியா தான் இருக்கு. ஒரு குழாய் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த பக்கம் ஒரு கருப்பு கலர்ல ஒரு குழாய் மாதிரி தெரியுதா கீழே. ஸோ அந்த குழாயில தண்ணி வடிச்சிட்டு பாருங்க. அந்த குழாய் வந்து கிட்டத்தட்ட 12.5 கிலோமீட்டருக்கு பாறை அடி வழியாவே இங்க இருந்து தண்ணியை கொண்டு போறதா சொல்றாங்க. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அந்த குழாய் போட்டிருக்காங்க. இந்த மலை பாதையில 12.5 கிலோமீட்டருக்கு வந்து, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து இதை கட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியம் தான். அந்த கட்டிடக்கலைங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றுக்கும் எப்பயுமே வந்து அழிவு கிடையாது, சார்ந்த விஷயம் இருக்கு. கட்டிடம் கட்டுறது ஒரு கலைனா இது மாதிரியான பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து ரசிக்கலாம். ஓகே, மாஞ்சோலை, இந்த தோட்ட தொழிலாளருடைய வாழ்க்கை, இந்த மாஞ்சோலை உருவான வரலாறு, இந்த தொழிலாளர்களுடைய இன்றைய நிலை, இங்க எல்லாமே முடிய போற இந்த சூழல், இதை பத்தி எல்லாம் வந்து 2 வீடியோவா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஊர்கள் இருக்கு, நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம், யானை உள்ள புகுந்து தாக்குச்சு, சிறுத்தை கடிச்சது, புலி அட்டாக் பண்ணுச்சு, கரடி வந்து பண்ணுச்சு அப்படின்னு அனிமல்ஸோட அட்டாக் பத்தி நம்ம நிறைய கேள்விப்படுவோம். ஆனா இந்த மாஞ்சோலை, இங்க இருக்கக்கூடிய ஊத்து, நாலுமுக்கு, அப்புறமா வந்து குதிரை வெட்டி, இந்த மாதிரியான எஸ்டேட்ஸ்ல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட்ஸ் சொல்றாங்க. பர்மா பாம்பே ட்ரேடிங் கம்பெனி, பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனியோட கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல இது வரைக்குமே எந்த அனிமல்ஸும் அட்டாக் பண்ணதே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மக்கள் இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. விலங்குகளை வந்து அவங்க எதிரியா பாக்குறது இல்ல. வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் யானை வரும்னு சொல்றாங்க, ஆனா யாரையும் இது வரைக்கும் அட்டாக் பண்ணது இல்ல. எந்த அனிமலுமே அட்டாக் பண்ணுவாங்க. யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே நான் யானை பாத்திருக்கேன்னு சொல்றாங்க, சிறுத்தை பாத்திருக்கேன்னு சொல்றாங்க, கருஞ்சிறுத்தை பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. நாங்களே நேற்று வந்து நிறைய காட்டெருமைகள், பைசன்ஸ் பார்த்தோம். எல்லா அனிமல்ஸும் பாக்குறாங்க, எந்த அனிமலும் யாரையுமே அட்டாக் பண்ணல அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. சோ அது இந்த மக்கள் இயற்கையோட வாழக்கூடிய அந்த ஒரு தன்மையோட இருந்திருக்காங்க.
ஏன்னா தொழிலுக்காக இங்க வரும்போது ஒரு பெரிய காடு. ஸோ இந்த காட்டுல அவங்க தான் இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அவங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க மரங்கள் வெட்டப்பட்டு கடத்தப்படுறது அது மாதிரியான சம்பவங்களும் பெரிதா நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இயற்கைக்கு இந்த மனிதர்களே பாதுகாவலர்களா இருந்திருக்காங்க. நம்மலாம் வந்து மேகாலயால இருக்கக்கூடிய முன்னாடி வந்து சிறப்புஞ்சி, இப்ப மௌசின்ரம் உலகத்துடைய அதிக மழை பொழிவு வரக்கூடிய இடமா சொல்லிருக்கோம். ஆனா மாஞ்சோல இருக்கக்கூடிய இந்த ஊத்து, இப்ப நான் நின்றுக்கூடிய இந்த ஏரியா ஊத்து தான் கடந்த சில வருடங்களா அதிக மழைப்பொழிவு உள்ள ஒரு இடமா பதிவாயிட்டு இருக்கு. சோ இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளவு மரங்கள் இவ்வளவு இயற்கையோட இருக்கிறதுனாலதான் இந்த மழைப்பொழிவு அதிகமா இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கு இங்க தோட்ட தொழிலாளருடைய வாழ்க்கை நிறைய பெற்றிருக்கலாம். ஆனாலும் இந்த இடம் வந்து எதிர்காலத்துல ஒரு சுற்றுலா தலத்துக்கான இடமாக மாற்றப்படுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தான் நிலவுது. ஒரு வேலை மாற்றப்படலாம். அப்படி மாற்றப்பட்டு இன்னும் நிறைய பேர் இங்க வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். இன்னைக்கு நம்மகிட்ட பேசின நிறைய பேர் சொன்னாங்க, திருநெல்வேலியே பிறந்து வளர்ந்தாலும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் கேள்விப்பட்டேன், தொழிலாளர்கள் நிறைய பேர் அவங்க வேலை பார்த்திருக்காங்களே தவிர இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்களாம் கூட இப்ப நாங்க வந்து இனிமேல் இங்க வர முடியுமான்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இயற்கை மனிதனுக்கு எப்பவுமே சொல்லக்கூடிய பாடம் ஒண்ணுதான், நீ என்னை நன்றாக நேசித்தால் நான் உனக்கு அதிகமாக கொடுப்பேன், நீ என்னை வஞ்சித்தால் உன்னிடமிருந்து அனைத்தையும் பறிப்பேன். அதாவது இயற்கை எதையும் வந்து வாண்டடா செய்யாது, அது அதனுடைய போக்குல போயிட்டே இருக்கும். நாம தான் அதை பத்திரமா பாத்துக்கணும். இயற்கையை நம்ம பாத்துக்கிறது, பாதுகாக்கிறதுங்கிறது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம தலைமுறை இந்த உலகத்துல வாழ போறாங்க இல்லையா, நாம போய் சேர்ந்தாலும் அவங்க வாழ போறாங்க இல்லையா, அவங்களுக்காகவாது இயற்கையை பாதுகாத்து பத்திரமா, ஏன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம். அந்த கடமையை நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். இது மாதிரியான பல்வேறு இயற்கை வாசஸ்தலங்கள்ல வந்து நம்ம போய் சுத்தி பார்க்கறது மட்டும் இல்லாம அதனுடைய பாதுகாப்புக்கும் நம்ம வந்து ஒரு ஆதரவாக இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MVR.